வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இதுல 18th ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஜிஎஸ் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்களேன். பிர்சா முண்டா எந்த ரிபலியனோட சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் என்னன்னா ஹிஸ்டரியில இருந்து எடுத்திருக்காங்க. ஹிஸ்டரியில என்னன்னு கேட்டீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரி. ஏன் சொல்றேன்னா இங்க பாருங்களேன், நம்ம கம்ப்ளீட் வந்து ஹிஸ்டரியோட ஃபண்டமெண்டல் டாபிக்ஸ் மைண்ட் மேப் கோர்ஸ் எடுத்திருந்தோம். அதுல மாடர்ன் ஹிஸ்டரியில ப்ரீ 1857 ரிவால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல என்ன நம்ம லேர்ன் பண்ணுவோம்னா ட்ரைபல் ரிவால்ட், என்னெல்லாம் பெசன்ட் ரிவால்ட், இதை நம்ம டீட்டெயிலா லேர்ன் பண்ணுவோம். அதுல வந்து முண்டா அப்ரைசிங் சொல்லிட்டு ஒன்று லேர்ன் பண்ணுவோம். அதாவது முண்டா அப்ரைசிங்கோட லீடரா தான் யார் இருப்பானா பிர்சா முண்டா இருப்பாரு. இப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரைபல் ரிவோல்ட், பிரிட்டிஷுக்கு அகைன்ஸ்டா ட்ரைபல் ரிவோல்ட்டுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஃபேமஸான கிளர்ச்சி அப்படின்னு கேட்டா இந்த முண்டா அப்ரைசிங் சொல்லுவாங்க. அதோட லீடர் பிர்சா முண்டா. இவங்களுக்கு இன்னொரு பேரு உல்குலான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ணிதுன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்களேன், T20 கிரிக்கெட்ல 9000க்கு மேல யாரு வந்து ரன் ஸ்கோர் பண்ணா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின். கரண்ட் அஃபேர்ல ஸ்போர்ட்ஸ்ல என்ன கிரிக்கெட் சம்பந்தப்பட்டது வந்து கொஸ்டினா எடுத்திருக்காங்க. ஏன் சொல்றேன்னா இதையுமே பாருங்களேன், மே மாசம் வந்துனா இது வந்து நியூஸ்ல இருந்தது. யாருன்னா விராட் கோலி வந்துனா பண்ணியிருப்பாரு. நிறைய பேருக்கு தெரியும் கிரிக்கெட் ஃபாலோ பண்றவங்களுக்கு, பட் தெரியாதவங்க வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ரொம்ப பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்களேன், இந்தியாவோட பிரைவேட் பேங்க், ஃபர்ஸ்ட் பிரைவேட் பேங்க் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கரண்ட் அஃபேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல வந்து இது சம்பந்தப்பட்ட எதுவுமே வந்து லாஸ்ட் 1 இயரா அப்பியர் ஆகல. சரி, இது ஃபண்டமெண்டல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபண்டமெண்டல் கிடையாது. ஏன்னா ஃபண்டமெண்டல் என்ன எக்கானமிக் டாபிக். எக்கானமிக் டாபிக்ல இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ண மாட்டோம். என்னன்னா ஜஸ்ட் ரேண்டமா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இண்டஸ் இந்தியன் பேங்க் தான் வரும். இது ஏன் சொல்றேன்னா இப்ப என்டிபிஎஸ்ல 40 கொஸ்டின் வந்து ஜிஎஸ்ல கேட்கறாங்கன்னா 30 கொஸ்டின் வந்து எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியும். எல்லாரும் மீன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா லேர்ன் பண்றாங்களா அவங்களால ஆன்சர் பண்ற மாதிரி இருப்பாங்க. மித்த 10 கொஸ்டின் இருக்கு பாத்தீங்கன்னா இது எப்படி பிரிப்பாங்கன்னா 5 கொஸ்டின் யாருக்குமே தெரியாது. அதாவது கரண்ட் அஃபேர்ல இருந்து எடுப்பாங்க. எவ்வளவு வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருந்தாலும் ஒரு 5 கொஸ்டின் வந்து தெரியாத மாதிரி தான் இருக்கும். மிச்சம் 5 கொஸ்டின் எப்படி இருக்கும்னா 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் தர்ற மாதிரி இருக்கும், 2 ஆப்ஷன் தெரியாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் வந்துன்னா செட் பண்ணுவாங்க. இதை ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா ஜிஎஸ்ல எல்லாமே எனக்கு 40மே தெரியணும் அப்படின்னு மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது. ஃபண்டமெண்டல் வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்றோமா, அதுல நம்ம மிஸ்டேக் பண்ணாம பண்றோமா, அதுதான் பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ல தெரிஞ்சு அட்டன் பண்ணணும். தெரியலையா என்ன பண்ணணும், ஸ்கிப் பண்ணணும். இப்போ ரீசனிங் இருக்கு, மேத் டாபிக் இருக்கு, அதெல்லாம் என்னன்னா கம்ப்ளீட்டா நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். பட் இது அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் ஸ்மார்ட்டா வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அட்டன் பண்ணோம்னா நல்ல ஸ்கோர் வரும். ஏன்னா தேவையில்லாம கை வச்சு நெகட்டிவ் மார்க்கிங் போயிடக்கூடாதுல, அதனாலதான் சொல்றேன். சரி, அடுத்த கேள்வி பாருங்களேன். பராஜி மூமெண்ட் வந்து எங்க பிகன் ஆச்சு, யார் பிகன் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு லேர்ன் பண்ணும். சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல இஸ்லாம்ல வந்துன்னா ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வரும். எப்படி வந்து ஹிந்துவிசத்துல வந்து ராஜாராம் மோகன் ராயோட பிரம்ம சமாஜ் இதெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி வந்து இஸ்லாம்லயே இருக்கும். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லுவோம்னா அலிகர் மூவ்மெண்ட்டை சொல்லுவோம். அலிகர் மூவ்மெண்ட் சயீத் அகமது கான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோடு சேர்த்து என்னன்னா இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கேன். ஃபராசி மூவ்மெண்ட் யாரு ஃபவுண்ட் பண்ணிருப்பானா ஹஜி சைரத்துல்லா தான் வந்து ஃபவுண்ட் பண்ணிருப்பாரு. ஜஸ்ட் ஒன் லைனர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அஜித் சரியத்துல்லா. அடுத்து போமா, 2 நிமிஷம். அடுத்தவங்க அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ரிட்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்ன ஆர்டிக்கலை சொல்லியிருக்குன்னு கேக்குறாங்க. ஆர்டிகல் 32. இது என்ன பாலிட்டில நம்ம எப்போதும் சொல்றதான். ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 51A வரைக்கும் என்ன பண்ணிடணும்னா மனப்பாடம் பண்ணிடணும். ஏன்னா எந்த ஆர்டிகல் வேணா பிக் பண்ணி எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. அடுத்து பிளைன் ஏரியா. பிளைன் ஏரியால என்ன சாயில் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது என்னன்னா நம்ம இந்தியனோட வந்து டைப் ஆஃப் சாயில், இந்தியன்ல வந்து எந்த இடத்துல என்ன மாதிரி சாயில் இருக்கு அப்படின்னு லேர்ன் பண்ணுவோம். இந்த இடத்த தான் வந்து பிளைன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பிளைன் ஏரியானா ரிவர் கொண்டு வந்து சேர்க்கிற அந்த மணல் அதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா லேட்டர் பீரியட்ல சாயிலா ஃபார்ம் ஆகும். அதுதான் அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். அதனால என்ன பிளைன் ஏரியால என்ன சாயில் இருக்குன்னா அலுவியல் சாயில் இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்க. சமவெளி பகுதி அப்படின்னு சொன்னாவே என்னன்னா அலுவியல் சாயில், பண்டல்மன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் அவங்களோட டாஸ்கை யாரு வந்து டிட்டர்மைன் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. யார் தீர்மானிப்பாங்க? கண்டிப்பா என்ன கான்ஸ்டியூஷன். ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல ஒவ்வொன்றையும் சொல்லியிருப்பாங்க. சென்டர் என்ன வேலை பண்ணணும், ஸ்டேட் என்ன வேலை பண்ணணும், சென்டருக்கான சப்ஜெக்ட் என்ன, ஸ்டேட்டுக்கான சப்ஜெக்ட் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயிலா கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. அதனால கான்ஸ்டியூஷன் தான் இங்க வந்து பவர்ஃபுல்.
அடுத்து போமா. அடுத்து பாருங்களேன். பஞ்சாயத்து ராஜ்ல உமனுக்கான ரிசர்வேஷன் இருக்கு. அதோட பர்சன்டேஜ் லெவல் வந்து கேட்டிருக்காங்க. 1/3 ரிசர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குன்னா உமன் ரிசர்வேஷன். 1/3 பர்சன்டேஜ்ல சொல்லப்போனா 33 வந்து பர்சன்டேஜ் வரும். மாடர்ன் இந்தியன் சொசைட்டி எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ஃபேக்சுவல் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னா, 1857 3 யூனிவர்சிட்டி வந்துனா பிரிட்டிஷ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒண்ணு யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தா, யுனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே, யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஏன்னா இந்த வருஷம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த வருஷம் என்ன நடக்கும்? 1857 கிளர்ச்சி நடந்துட்டு இருக்கும். அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா, 3 யூனிவர்சிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. இம்பார்ட்டன்ட். அடுத்து 4 வேதா எது ரிலேட்டட் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேதாஸ் அப்படின்னு சொன்னாவே எங்க லேர்ன் பண்ணியிருப்போம்? ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி. அதாவது வேதிக் ஏஜ்ன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பரா வந்துனா லேர்ன் பண்ணியிருப்போம். அதுல வேதா அப்படின்னு சொன்னாவே அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்களேன். கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். அதுல 4 இருக்கும். ரிக் வேதா, சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா வரும். பட் வேதாஸ் அப்படின்னு சொன்னாவே என்ன? இப்ப ரிலிஜியஸ் சம்பந்தப்பட்ட வந்து எந்த மாதிரிலாம் வந்து மத சடங்குகள் பண்ணணும், எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும், அது எல்லாத்தையுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வேதாஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் இங்க பாருங்களேன். ரிலிஜியஸ் ரிச்சுவல் பிரேயர் அண்ட் நாலேஜ். மத சடங்குகள், பிரார்த்தனைகள் மற்றும் அறிவு சம்பந்தப்பட்ட எல்லாமே எதுல இருக்குன்னா வேதாஸ்ல இருக்கும். அடுத்து மணிப்பூர்ல அதிகமா பேசப்படுற லாங்குவேஜ் என்னன்னு கேட்காங்க. இப்ப மணிப்பூரி அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அது ஈஸி தான். ஏன்னா மணிப்பூரோட லாங்குவேஜ் மணிப்பூரினா பச்சை மரத்தோட கலர் என்னப்பா அப்படி கேட்கிற மாதிரி இருக்கும். பட் மெய்த்தி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். ஏன் இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கலாம்னா லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாவே என்னன்னா மணிப்பூரோட வயலன்ஸ் வந்து நியூஸ்ல இருந்துகிட்டே இருக்கிறதான். அதுல 2 கம்யூனிட்டிக்கு இடையே வந்து பிரச்சனை இருக்கும். ஒன்னு குக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு மெய்த்தீஸ். மெய்த்தீஸ் வந்து மெஜாரிட்டி, குக்கி வந்து மைனாரிட்டி. இவங்களுக்கு இடையே என்னன்னா பிரச்சனை நடக்கும். அந்த மெய்த்தி மெஜாரிட்டி அதுதான் மணிப்பூரோட லாங்குவேஜா இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது பார்த்துருமா? அடுத்து பார்த்தோம்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது மே 2025ல இருந்து யாரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது கரண்ட் அஃபேர் ஒரு பர்சனாலிட்டிய கேட்கறது வந்து கேட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா ஒரு நிமிஷம் இங்க இருக்கு பாருங்களேன். பி.ஆர். கவாய் இவர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இதையும் ஞாபகத்துல வச்சுங்க. எத்தனாவதுன்னா 52வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருன்னா பி.ஆர். கவாய். இது நியூஸ்ல இருந்தது, ஞாபகத்துல வச்சுக்கணும். ஜஸ்ட் ஃபேக்சுவலான பாயிண்ட். இதுதான் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் என்டிபிசி எக்ஸாம். இது பார்த்துட்டோமா? அடுத்து போவோம். அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னா இந்தியன் ஸ்கூல் வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு கேக்குறாங்க. இது வந்து நான் பிரிட்டிஷ் பீரியட். ஸோ பிரிட்டிஷ் டைம்லயே என்ன பண்ணிருப்பாங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. வருஷம் பார்த்தோன்னா 1715. ஆனா சென்னையில பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுங்க. ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது பிரிட்டிஷோட பீரியட்ல ஸ்கூல் வெஸ்டர்ன் எஜுகேஷன் எப்போ உள்ள வந்திருக்குன்னா சென்னை 1715. அடுத்து வாங்க. அடுத்த கேள்வி என்ன? எந்த விட்டமின்ஸ் வந்து ஃபேட் சால்யூபிள் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயாலஜி. நம்ம கம்ப்ளீட் பயாலஜி வந்து எடுத்திருந்தோம். பேஸ்ட் ஆன் என்னன்னா ஸ்கூல் புக் என்சிஆர்டி. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஸ்கூல் புக் படிச்சா போதும். அதுல இருந்தா வந்து கேட்பாங்க. இப்போ பயாலஜில நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல விட்டமின்ஸ் வந்து நான் டீச் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதாவது விட்டமின்ஸை 2 குரூப்பா வந்து பிரிப்பாங்க. ஒன்னு ஃபேட் சால்யூபிள் விட்டமின், இன்னொன்னு வாட்டர் சால்யூபிள் விட்டமின். இது என்னன்னா ஃபண்டமெண்டலா நம்ம லேர்ன் பண்ணும்போது விட்டமின் ஏ, டி, இ, கே, வாட்டர் சால்யூபிளுக்கு வந்து பி அண்ட் சி இருக்கும். பட் இது மறந்து போயிரும். அதனால ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியோட வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு. அதாவது என்ன இங்க ஏடி, இகே இருக்கா? நான் ஏடிஎம்கேன்னு சொல்லியிருப்பேன். ஏடிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டி யாவ ஃபார்ம் பண்ணா? எம்ஜிஆர் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொன்னாவே அங்க இருக்கிறவங்க பொலிட்டீஷியன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கேன். இது சும்மா நான் காமெடிக்கலா சொன்னேன். ரொம்ப வந்து சீரியஸா எடுத்துக்கிற வேணாம். இப்ப எதுக்காகனா இந்த எம் எடுத்துட்டு இ ஞாபகத்துல வச்சுக்கேன். அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டில ஏடிஎம்கே, அதுல எம் எடுத்துட்டு இ போட்டோம்னா ஏடிஇகே. ஏடிஇகே தான் என்ன? ஃபேட் சால்யூபிளான விட்டமின். இப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டி வரும்போது அது சம்பந்தப்பட்ட என்ன பார்ப்பாங்க? ஓட் பேங்க் பார்ப்பாங்களா? அந்த ஓட் பேங்க் என்னன்னா பிசி கம்யூனிட்டிஸ். பிசி கம்யூனிட்டி வாட்டர் சால்யூபிள். ஏதாவது ஒண்ணு வச்சோம்னா இன்னொன்னு வந்துன்னா கொண்டு வந்துடலாம். அதுக்காக தான். இப்ப அவன் கேள்வி என்ன கேட்டுக்கான்னு பாருங்களேன். அவன் என்ன கேட்டுக்கான்னா கொழுப்பில் கரையாத விட்டமின். கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின் வந்து ஏடி, இகே அப்படின்னு வரும் ரைட்டா? அப்ப சி பிஎன்சி என்ன? வாட்டர்ல வந்து கரையக்கூடியது. அதனால பிஎன்சி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா வரும். அடுத்து பாருங்க. எங்க மீட்டிங் வந்து நியூக்ளியர் பாம்ப ஸ்டாப் பண்றதுக்கு நடந்துன்னு கேட்டிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ல தான் நடந்திருக்கும். எங்க இருக்குன்னா நியூயார்க், யுஎஸ்ஏல இருக்கு. அடுத்து எத்தனை ஜட்ஜஸ் வந்து மே 2025ல அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின் ரொம்பவே ஃபேக்சுவலானது.
3 பேர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அது யார் யாருன்னு பார்த்தோம்னா என்.வி. அஞ்சாரியா, விஜய் பிஷ்ணோய், ஏ.எஸ். சந்திரகர். ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரே நிமிஷம் இங்க பாருங்களேன். இது வந்து என்னன்னா ஹிந்துவோட வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து கொடுத்திருந்தாங்க. இது மே 30, 2025ல நியூஸ்ல இருந்தது. 3 பேரு. ஜஸ்டிஸ் வந்து விஜய் பிஷ்ணோய், அஞ்சாரியா, சந்திரகர். 3 பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அதனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா ஷெட்யூல் காஸ்ட் சம்பந்தப்பட்டது எந்த ஆர்டிகல்? பாலிட்டில வந்து கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 338 எதை பத்தி பேசினா ஷெட்யூல் காஸ்ட். ஆர்டிகல் 338 பேஸா வச்சு தான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொண்ட வந்து பாடி வந்து உருவாக்கியிருப்பாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட். ஏன் சொல்றேன்னா இந்த ஆர்டிகல் 338 பேஸா வச்சு தான் 338A, 338B இதெல்லாமே வர ஆரம்பிக்கும். நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் வந்து ஷெட்யூல் ட்ரைப் இதெல்லாமே இதுல இருந்தா வரும். அதனால கனெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி சொல்றேன். இவ்வளவு கொஸ்டின் தான் வந்து கிடைச்சது இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல. இல்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ கம்ப்ளீட்டா வந்து ஃபண்டமெண்டல் வந்து கிளாஸஸ், அதாவது கம்ப்ளீட் ஜிஎஸ் கோர்ஸ் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நிறைய மேத்துக்காக சில வந்து என்னன்னா சேனல்ஸ் இருக்கு. பட் ஜிஎஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல அவ்வளோ சேனல் கிடையாது. அதுக்காக தான் வந்து நான் ப்ராப்பரா எடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஃபண்டமெண்டல் கோர்ஸ் ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 7871385142 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளமா இருந்தாலும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நான் ஆன்சர் பண்ணுவேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.